ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ வந்து சேமியா உப்புமா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். ஆனியன் நிறையா போட்டால் அது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 3-4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து. நான் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டு பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ அதனால் கரம் மசாலா நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. கரம் மசாலா போட்டால் நல்லா இருக்குங்க. முதல்ல ஃபஸ்ட்டு வடக்கல் வச்சுட்டுங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, அந்த கடுகு எல்லாத்தையும் போட்டுறேன், வரமிளகாயும் போட்டுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வணக்கணுங்க. கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஆனியன் சேர்த்திட்டு நல்லா வந்து வணக்கணும். நல்லா வந்து ஆனியன் வணங்குற அளவு நல்லா கிளறிட்டே இருக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா ஆனியன் கம்மியாக போடுவாங்க. நான் எப்பவுமே ஆனியன் அதிகமாக போடுவேன். எப்பவுமே ஆனியன் அதிகமாக போட்டால் தாங்க சேமியாவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் ஆனியன் அதிகமாக போட்டுக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப் பண்ணலாங்க. சேமியாலே வந்து நிறைய விதமாக பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து நான் கரம் மசாலா போட்டு பண்ணுவோம். நாங்கள் பேச்சுலர்ஸுங்கிறதுனால கரெக்டாக கரம் மசாலா போட்டு பண்ணால் தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா காரஞ்சாரமாக இருக்குங்க. அதனால் வந்து அதை போடுவேனுங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்து செய்வாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா ஒரு டொமேட்டோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், அதாவது தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். நாங்கள் வந்து கரம் மசாலா போடுவோங்க. கரம் மசாலா போட்டால் தான் எங்களுக்கு என்னமோ சேமியா சாப்பிட்ட ஒரு ஃபீலே வருங்க. அப்புறம் சேமியாவில் வந்து கிச்சடி பண்ணுவாங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன். சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிச்சடி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிச்சடி இல்லாமல் வெறும் காய்கறி மட்டும் அரைச்சி போட்டுவாங்க. அப்புறம் எதுவுமே இல்லாமல் சும்மா ப்ளைன் சேமியா பண்ணுவாங்க. பட் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் சேமியாவுக்கு. அவ்வளோதான், ஊற்றி கொதிக்க விடணும். உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு நான் ஒரு 3/4 கரண்டி போடுறேன். ஏன்னா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 3/4 கரண்டி போட்டாவே கரெக்டாக இருக்குங்க. அதாவது 3/4 ஸ்பூனுங்க. தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நிறைய வச்சிங்கன்னா சேமியா குழஞ்சி போயிருங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 டம்ளர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சன்னமாக வச்சுருக்கணும், அது சிம்மிலே வச்சுருக்கணும். ஸோ அதில் வச்சு கிளறிட்டே இருக்கணுங்க. கிளறிட்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு வருங்க. இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். தண்ணி நிறையா போச்சுன்னா குழஞ்சி போயிருங்க. வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா போட்டு சும்மா அருமையாக இருக்குங்க. இதிலே சில பேர் வந்து பிரியாணி மசாலா பண்ணுவாங்க. பட் எனக்கு பிரியாணி மசாலா அவ்வளோவா பிடிக்கலிங்க. பிரியாணி மசாலானா நம்ம பிரியாணி இலை எல்லாமே போடணும். இது கரம் மசாலாவுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு சும்மா ஆனியன்லாம் போட்டு கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றினா முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு. நன்றி.